வணக்கம். நான் உங்கள் கானா வினோத் பேசுறேன். ஒரு திறமையான மனிதனுக்கான என் முழு ஆதரவு. என் அன்பு தம்பி ஜீவா விழிவர்மா அப்படின்னு அவன் மகன் பேர்ல ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார். நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது எனக்காக நிறைய வீடியோ போட்டு 800 வீடியோ கிட்ட போட்டு எனக்காக அவர் நின்று இருக்காரு. இது எனக்கே தெரியாத உள்ள இருக்கும் போது எனக்காக அவர் வெளியே அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த டைம்ல எனக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதோடு மட்டுமல்ல, ஆதரவற்ற மனிதர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை தேடி தேடி போய் அவர்களுக்கே முடி வெட்டி குளிக்க வைத்து சேவை செய்து அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி ஆசிரமங்களில் சேர்த்து தினசரி உணவு வழங்கி மனிதநேய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது கேமராவுக்காக அல்ல, காசுக்காக அல்ல, மனசுக்காக, மனித தன்மையாக அவர் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நல்ல சமூக சேவகர் மட்டுமல்ல, ஒரு கவிஞன். பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். எனக்காகவும் பல கவிதைகள் எழுதியிருக்கிறார். பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு திறமையை நடிகர், ஒரு திறமை, ஒரு நிறைய நபர்கள் போல அற்புதமான திறமை இருக்கு அவர்கிட்ட. இப்படிப்பட்ட திறமையான நண்பர்களை இந்த சமூகத்தில் கண்டிப்பாக வெளியில் தெரிய வேண்டும். கண்டிப்பா வெளியே தெரிய வேண்டும். அவர் வளர வேண்டும், அவர் எழுத வேண்டும். நிறைய படங்கள், நிறைய புத்தகங்கள். விழிவர்மா என்ற அவருடைய யூடியூப் சேனல் நல்ல ஒரு சேனலாக மக்கள் மத்தியில் வளர வேண்டும். அவர் கூட நான் நிச்சயமா நிற்பேன். கண்டிப்பா அவர் கூட நான் நிச்சயமா நிற்பேன். அவர் வளர்வாரு. நாம் எல்லாம் சேர்ந்து அவரை வளர்ப்போம். கடவுளின் ஆசீர்வாதமும் என்னுடைய அன்பும் பாசமும் என்றென்றும் அவர் கூட இருக்கும். நன்றி ஜீவா. விழிவர்மா யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நல்ல மனிதர்களை நம்ம வாழ்க்கையில உயர்த்தி விடணும். ஒரு பொதுநலம் கருதி மக்களுக்கான தன்னுடைய குடும்பத்துல காசு இருக்குதோ இல்லையோ, நம்ம குழந்தைகளை பார்க்கணும், அதெல்லாம் அந்த விஷயங்கள் அவ்வளவு இருந்தோம். மக்களுக்காக சமூக சிந்தனைக்காக எவ்வளவு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. தயவு செய்து அவருக்கு அவருடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அவரை வளர்த்து விடுங்க. நல்ல ஒரு மனிதர். எனக்காக பேசியிருக்காருன்றதுக்காக நான் இதை சொல்லல. அவருடைய வெளியே வந்த பிறகு நான் யாருன்னே தெரியாத எனக்கு அவர் அவ்வளவு பண்ணியிருக்காரு. நிறைய மக்கள் பண்ணாங்க, அதுல அவரும் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பர்டிகுலரா அவர் பண்ண சமூக சேவகை தான் நான் பார்த்தேன். எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு. ரோட்ல அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் படிக்குதோ இல்லையான்னு தெரியல, அதை விட்டுட்டு கூட சாப்பாடுக்கு இருக்குதோ இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டு நிறைய பண்ணியிருக்காரு. பார்த்து ரொம்ப வியந்து போன வெளியே வருமா. ஹாப்பியா இரு, குடும்பத்தோட சந்தோஷமா இரு. கண்டிப்பா இன்னும் மாதிரி ஆள்லாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா நீங்களாம் எவ்வளவு பெரிய புனிதமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. நன்றி. ஆதரவு கொடுங்க தம்பிக்கு. அவருடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தம்பியை வளர்த்து விடுங்க. தேங்க்யூ.